வீடியோல வந்துட்டீங்க. பேசுறது ஸ்பேஸ்ல இருந்து காசி, கூட இருக்கிறது மிஸ்டர் பிரீத்தன். பிரீத்தன், ஏதோ ஒரு முக்கியமான மேட்டர்னு சொன்னீங்க, என்ன மேட்ரு? வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ரகன் யூடியூப் சேனல். நான் உங்க பிரீத்தன். வழக்கம் போல ஸ்பேஸ்ல இருந்து காசி பக்கத்துல இறங்கியிருக்காரு. சூப்பரான மேட்ரு காசி. ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸா இருக்கிறவங்க ஹாப்பி அடைய வேண்டிய நியூஸ்ன்னு சொல்லலாம். அதே சமயம் கிரிக்கெட் விளையாடுற யங்ஸ்டர்ஸுக்கும் ஒரு நல்ல செய்தின்னு சொல்ல முடியும். ஒரு ரொம்ப நாள் ஆச்சு கிரிக்கெட்டை பத்தி பேசி. ஸோ நம்ம திரும்ப கிரிக்கெட் பத்தி பேச போறோம். இன்னைக்கு என்னன்னா, காசி, நீங்க கிரிக்கெட் அப்படின்னும் போது இப்போ இத்தனை ஓவர் பால் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா கிரிக்கெட்ல? அதுல இத்தனை ஓவர் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா? இல்ல ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட் அதான் நம்மளுக்கு தெரிஞ்ச 50 ஓவர் 20 ஓவர் அவ்வளவுதான். வேற என்ன ஓவர்? ஓகே, நீங்க சொல்ற மாதிரி 50 ஓவர் 20 ஓவர். இதுல டெஸ்ட் கிரிக்கெட் ஒரு ஃபார்மேட் இருக்கு இல்லையா? தெரியுமா தெரியாது? போட்டு அதுதான் அந்த தெரு ரோட்ல எல்லாம் வெள்ளை கலர்ல அது கிடையாது. எல்லாரும் டெஸ்ட் கிரிக்கெட் நினைக்க கூடாது. வெள்ளை கலர் போட்டோம்னா பாத்துருக்கேன் டெஸ்ட் கிரிக்கெட்லாம். ஓகே, தெரியுமா? ஒரே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்றது முக்கியம் இல்ல. அது ரொம்ப முக்கியம் இருக்கு அந்த காமெடி, அது வேணாம், அடிப்பாங்க. ஓகே, ஸ்பேஸ்ல இருக்கிறவர் கூட பயப்படுறாரு நம்ம ஆளுங்களுக்கு. இப்போ டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்றது என்னன்னா, ஒரு லாங் டைம் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 5 நாளுக்கு மேட்ச் நடக்கும். ஒரு நாளுக்கு 90 ஓவர் எடிஷன் டைம், இல்லைன்னா சீயிங் ஹவர்ஸ் மாதிரி, அதாவது கண்ணு தெரியாத வரைக்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க, வெளிச்சம் இருக்கிற வரைக்கும், அவ்வளவுதான் 9 to 6 மாதிரி. இதுக்குள்ள 90 ஓவர் வீசினா 90 ஓவர் முடிச்சுன்னா அவங்களுக்கு அடுத்த நாளுக்கு ஸ்கிப், அடுத்த நாளுக்கு திரும்ப மேட்ச் ஆட வரணும். இது மாதிரி எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு ஒண்ணு இருக்கும். ஒரு டீம் ஃபர்ஸ்ட் ஆடுவாங்க. அவங்க ஆடி இன்னொரு நாள் 3 நாள் வரைக்கும் கூட ஆடி 500-600 ரன் வச்சு டிக்ளேர் ஆஃப் பண்ணலாம். இல்ல திடீர்னு எதிர்பார்க்கணும், முதல் நாளே கூட அவங்க சுருண்டலாம், 100 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிடலாம். திரும்ப செகண்ட் டீம் வருவாங்க. அவங்க இல்ல வழக்கம் தான் சொல்றேன். இதுல ஒரு விஷயம் இருக்கு சொல்றேன். இப்போ அதுக்குள்ள என்ன நடக்கும்னா, நீங்க 100 ரன் அடிச்சிருந்தீங்கன்னா, சப்போஸ் அதை தாண்டி இவங்க அடிச்சிருந்தாங்கன்னா, இப்போ டபுள் த இன்னிங்ஸ் மாதிரி ஏதாவது ரொம்ப ஸ்கோர் அடிச்சிட்டாங்கன்னா, திரும்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கம்மி ஸ்கோர் அடிச்சவங்க திரும்ப ஆடி அடிக்க முடியலன்னா அவங்க தோத்துருவாங்க. இவங்க இன்னிங்ஸ் ஆடாமலே ஜெயிச்சிருவாங்க செகண்ட் ஆன டீம். இதே கம்மியா அடிச்சு அவங்களும் கம்மியா அடிச்சு திரும்ப ஒரு போட்டி மாதிரி இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் டெஸ்ட் மேட்ச். இல்ல ஃபர்ஸ்ட் டீமே அதிக ஸ்கோர் அடிச்சு செகண்ட் டீம் கம்மி ஸ்கோர்னா ஃபாலோ ஒன் சொல்லுவாங்க. அதாவது பாதிக்கு பாதி ஸ்கோர் கூட அடிக்கல அப்படின்னா ஃபாலோ ஒன் சொல்லிட்டு திரும்ப செகண்ட் பேட்டிங் ஆடினவங்களே திரும்பவும் பேட்டிங் ஆடுவாங்க. சோ அதுல நீங்க லீட் எடுத்தீங்கன்னா திரும்ப ஃபர்ஸ்ட் டீம் ஆடினாங்களே அவங்களுக்கு ஒரு பேட்டிங் வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா நீங்க லீடே எடுக்கலன்னா அவங்க இன்னிங்ஸ் வெற்றி. சோ அந்த மாதிரி இருக்கும். சில டைம் என்ன ஆகும்னா, 3வது இன்னிங்ஸ் முடிக்க முடியாம 5 நாளுக்கு அப்படியே தொடர்ந்து போய் டிராவ் ஆயிரும். நிறைய டெஸ்ட் மேட்ச் டிராவ் ஆயிரும், கேள்விப்பட்டிருப்பீங்க. 4வது இன்னிங்ஸ் அதே மாதிரி டிராவ் ஆயிரும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதே சமயம் அதுல கம்போஸ்டா விளையாடணும் சொல்லுவாங்க, பொறுமையா விளையாடணும், நிறைய ஓவர்ஸ் இருக்கும், டயர்ட் ஆவீங்க, பேட்டிங் ஸ்கில்லு சீக்கிரமா. ஆனா செகண்ட் சான்ஸ் ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு அதை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்ல. சோ இதுல இந்த டைம் இதே டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு என்டர்டைன்மெண்டா பாக்குறது தான் நம்ம பார்த்துட்டு இருந்தது நம்ம சின்ன வயசுல 50 ஓவர் கிரிக்கெட். ஓகேவா? அது நம்மளுக்கு என்ன ஒரு ஜாய்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு நாள் ஃபுல்லா ஒரு கலர் ஜெர்சி, கொஞ்சம் நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லா இருக்கும். ஒரு நாள்ல மேட்ச் முடிஞ்சிடும், ரிசல்ட் கிடைக்குது, நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்லோவா பில்டப் ஆகி நடுவுல ஃபோர்ஸ் ஆகி அந்த டிராமா, அந்த எப்படி சொல்றது, ஒரு மூவி பாக்குற மாதிரி அந்த எமோஷன் எல்லாம் முடிஞ்சு லாஸ்ட்ல ஒருத்தர் ஜெயிக்கிறது தோக்குறது. ஓகே ஓகே, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேமா இருக்கும். மெகா சீரியல் மாதிரி இழுக்காம இருக்கும் அப்படின்றீங்க. கிட்டத்தட்ட ஃபேவரட் எப்படி சொல்றது, நல்ல ஒரு ஃபார்மேட், ஃபுல் ஃபன் கிடைக்கும். எஸ், அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு கப்புக்கான ஒரு ஐகானிக் ஃபார்மேட்டா இருக்கு. எப்படின்னா, இப்ப டெஸ்ட் கிரிக்கெட் எப்படி ஒரு பிளேயரோட நம்ம அவங்க ஸ்கில் செட்டை டெவலப் பண்றதை விட அதை சோதிக்கிறதுக்கு உதவும் சொல்லுவாங்க, எக்ஸாமின் பண்ற மாதிரி. சோ டெஸ்ட் கிரிக்கெட் அதை டெவலப் பண்ண உதவுது. சாரி, எக்ஸாமின் பண்ண உதவுது. ஓடிஐ கிரிக்கெட் ஃபார்மேட் இன்னும் நல்லா அவங்களை டெவலப் பண்ண உதவுது. சோ ஓடிஐல ஏன்னா உங்களுக்கு ஸ்லோவா ரொம்ப நேரம் ஆட முடியாது. ஏன்னா காரணம் செகண்ட் சான்ஸ் கிடையாது. டெஸ்ட் கிரிக்கெட்ல இன்னொரு இன்னிங்ஸ் ஒன்று இருக்கிற மாதிரி ஓடிஐல இல்ல. சோ நீங்க எவ்வளவு டைம் எடுக்கிறீங்களோ அவ்வளவு பால் வேஸ்ட் ஆகும். சோ சீக்கிரமா அடிக்கவும் ட்ரை பண்ணணும், அதே சமயம் விக்கெட் விடாமவும் ஆடக்கூடிய பேட்டிங். அதே பவுலிங் சைடு வந்தீங்கன்னா அதேதான். ஓவர் 10 ஓவர் தான் போட முடியும். டெஸ்ட் மாதிரி இஷ்டத்துக்கு போட்டுட்டு இருக்க முடியாது. நீங்க சீக்கிரமா விக்கெட்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்.
அப்புறம் பவர் பிளேன்ற மெத்தட்லாம் உங்களுக்கு டெஸ்ட்ல கிடையாது. சோ ஓடிஐல தெரியும் இல்லையா, ஃபர்ஸ்ட் 10 ஓவர் பவர் பிளே, லாஸ்ட் 10 ஓவர் பவர் பிளே, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதை எப்போ இந்த பவுலிங் பவர் பிளே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சினிமாவா போயிட்டு இருந்துச்சு. நம்ம திடீர்னு உங்களுக்கு தெரியும் T20 அப்படின்னு ஒரு ஃபார்மேட் காட்டணும். சர்ப்ரைஸ் ஹிட்னு சொல்லுவோம்ல சில படம், திடீர்னு வந்துச்சு என்னடா அப்பா அப்படின்ற மாதிரி T20 ஃபார்மேட் நம்ம கிரிக்கெட் நம்ம பாக்குற அந்த விதத்தையும் மாத்திருச்சு இல்ல காசி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, ஒரு நாள் ஃபுல்லா இப்போ 50-50 பாக்கணும்னா ஒரு நாள் ஃபுல்லா நம்ம பொறுமையா உட்காந்து பாத்துட்டு இருப்போம். எங்க அப்பப்போ செக் பண்ணுவோம், எங்க வேலையில இருந்தா அப்போ என்ன ஸ்கோரு, அப்புறம் என்ன ஸ்கோருன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்போம். 2020னா அவ்வளவுதான், ஒரு சிட்டிங்ல உட்காந்து ஒரு 3-4 ஹவர்ல பார்த்து முடிச்சுட்டு அவ்வளவுதான். ஒரு படம் பார்த்தேன் அவ்வளவுதான். ஒரு படம் பாக்குற அதே டைம் தான் நினைக்கிறேன். இன்னும் மேட்ச் ஸ்கோர் எல்லாம் கம்மியா இருந்துச்சுன்னா இன்னும் சீக்கிரமா முடிஞ்சிடும். அதான் கட்சி ஆக்சுவலி இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, டெஸ்ட் கிரிக்கெட் ஒரு மெகா சீரியல் மாதிரியும் ஓடிஐ ஒரு சினிமா மாதிரி இருந்துச்சு. திடீர்னு நம்ம T20 வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓடிஐ பாக்குறது என்னமோ நம்மளுக்கு வெப் சீரிஸ் மாதிரி லாங்கா தெரிய ஆரம்பிச்சிச்சு. சோ T20 ஒரு படம் மாதிரி தெரியுது இப்போ, ஒரு மூவி மாதிரி. ஏன்னா T20 பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த பில்டப், அதாவது ஹீரோ பொறுமையா அப்படியே வந்து ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு இந்த டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இழுக்காம டக்கு டக்குன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா T20 இருக்கும். பேட்ஸ்மேன் வராங்க, 20 ஓவர் தான், அவங்க ஒரு 1.5 மணி நேரம், அதுக்கு ஒரு 1.5 மணி நேரம், 2 மணி மொத்தம் 3.5 மணி நேரத்துல முடிஞ்சிருது ஷோ. ஆமா, அதுலயே எல்லாமே குத்துறாங்களே. இப்ப டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, எமோஷன் வேணுமா எமோஷன் இருக்கு. அதாவது வேற உலகத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் மன்னிச்சு விட்டுலாம். கண்டினியூ பாத்துருக்கீங்க, கேம பாக்கலாம். ஓகே, சில பேர் பார்க்க முடியும். சொல்லுங்க. அது ஓகே, அது அவர் தப்பு, அவங்க தப்பு தான், கரெக்ட் தான் நீங்க சொல்றது. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா T20 வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிக்ஸஸ் அதிகமாயிடுச்சு. நம்ம 2007 வேர்ல்டு கப்ல இருந்து T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஜெயிச்ச வேர்ல்டு கப்பே T20 வேர்ல்டு கப் தான். ஃபர்ஸ்ட் உருவாக்குன வேர்ல்டு கப்பே நம்ம வின் பண்ணோம். அதுக்கப்புறம் ஓடிஐல 2011 வேர்ல்டு கப் வின் பண்ணோம். இந்த 11 வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கு என்னதான் ரீசன்ஸ் பிளேயர்ஸா இருந்தாலுமே, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த T20 ஃபார்மேட்டோட வரவுன்னு சொல்ற மாதிரி, அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் பேட்டிங் ஸ்டைலுக்கும் T20 ஃபார்மேட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் அப்ரோச் பண்ற விதம், இன்டென்ட் எல்லாம் மாறிடுச்சுன்னு நினைக்கிற காட்சி ஒரு அனாலிசிஸ் படி. சோ 2011ல நம்ம இன்னும் நல்லா அக்ரெசிவா விளையாட ஆரம்பிச்சோம். இப்ப பாருங்க இந்தியன் டீம் சூப்பரா வளர்ந்து நிக்கிறது காரணம் இந்த T20யோட வரவு. அப்புறம் ஐபிஎல் இந்த மாதிரியான முக்கியமா ஒரு காரணமா இருக்கு. ஐபிஎல் ஒரு ஹியூஜ் ஃபேன் பேஸ் மட்டும் இல்லாம கிரிக்கெட்டையும் ஒரு ஃபேக்டரி மாதிரி, கிரிக்கெட் பிளேயர்ஸோட ஃபேக்டரி மாதிரி இருக்கு. நிறைய பிளேயர்ஸ உருவாக்குது, ஒரு என்டர்டைன்மென்ட் சோர்ஸா இருக்கு. சோ அப்படி நம்ம டெவலப் ஆயிட்டு இருக்கும் போது இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த T20 ஃபார்மேட் இப்ப போயிட்டு இருக்கு. சோ சடன்லி இப்போ 3 ஃபார்மேட் இருக்கு. இதுல டெஸ்ட் கிரிக்கெட் ஃபார்மேட் கொஞ்சம் லைட்டா போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது இல்லையா? பட் எல்லாமே அவசரமா தான் எப்படி தான் பரவாயில்லையா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல, கரெக்ட், அவசரப்பட வேண்டியது இல்ல. பட் நான் என்ன சொல்றேன்னா ஒரு போரிங். இப்போ T20 ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு, டெஸ்ட் கிரிக்கெட் ரொம்ப லென்த்தியா இருக்கு. இது நம்ம திடீர்னு ஒருத்தர் அதாவது 116 அப்படின்னு ஒரு நெட்வொர்க் கம்பெனி சம்பந்தப்பட்ட ஒரு CEO நடத்திட்டு இருக்காரு. ஓகே, கௌரவ் பகீரவாணின்னு பேரு. அவர் திடீர்னு இப்போ இன்ட்ரெஸ்டா யோசிச்சிருப்பாரு பொழுது, கையில காசு இருக்கு, ஐடியா 3 வேலை இருக்கு, இந்த டெஸ்ட் கிரிக்கெட் T20 கம்பைன் பண்ணா ஒரு நல்ல ஒரு ஃபார்மேட் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு பொழுது, திடீர்னு சில பிளேயர்ஸ் எல்லாம் சீனியர் பிளேயர்ஸ் கொஞ்சம் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க, நியூ லான்ச் ஆஃப் டெஸ்ட் 20 அப்படின்னு. டெஸ்ட் 20 ஒரு ஃபார்மேட். ஆமா, கான்செப்ட் பேர் டெஸ்ட் 20. புரியலையே எப்படி அது அந்த காம்பினேஷனே வித்தியாசமா இருக்கு. அதுதான் அது வித்தியாசம் மட்டும் இல்லாம எனக்கு ஃபேவரபிளாவும் மாறி இருக்குன்னு சொல்லலாம். நானும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட எப்படின்னா, உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல நீங்க என்ன எதிர்பார்க்கிறோம், நான் போய் சொன்ன மாதிரி காமன் கம்போஸ்டுக்கான வேல்யூ இருக்கணும், செகண்ட் இன்னிங்ஸ் ஒன்று இருக்கணும், அதாவது செகண்ட் சான்ஸ், இன்னொரு லைஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 இன்னிங்ஸ் இருக்கணும் ஒரு மேட்ச்ல. அதே சமயம் டிராமா இருக்கணும், எல்லாமே இருக்கணும், பட் கொஞ்சம் குயிக்கரா இருக்கணும் T20 மாதிரி. சோ இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்ச மாதிரி டெஸ்ட் 20 அப்படின்ற ஃபார்மேட் பாத்தீங்கன்னா காசி, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 20 ஓவர் உங்களுக்கு கொடுப்பாங்க, அடுத்த 20 ஓவர் எனிமி, அதாவது ஆப்போனன்ட் டீம் கொடுப்பாங்க. திரும்ப அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 20 ஓவர் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதாவது ஆப்போனன்ட்டுக்கு ஒரு 20 ஓவர். கிட்டத்தட்ட 80 ஓவர் டோட்டல் மேட்சஸ் காசி. இந்த ஃபார்மேட்ல 80 ஓவர் வீசுவாங்க.
அவ்வளவுதான். 80 ஓவர் தான் லிமிட்டட். அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி நீங்க அன்லிமிட்டடா விளையாட முடியாது. இதுதான் இங்க ஒரு மேட்டர். இதுலயும் ஆமா, ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு 7 hours 7.5 hours முடிஞ்சிருக்கு காசி, மேக்ஸிமம் 8 hours. சோ டெஸ்ட் கிரிக்கெட் T20 மாதிரி ஒரு ஜாலியாவும் அதே சமயம் ஒரு லாங் டேர்ம் மேட்ச், ஒரு நல்ல காமன் கம்போஸ்டாவும் விளையாடக்கூடிய மேட்சாவும் இருக்கும். நடுவுல சிக்ஸஸ் எல்லாம் நிறைய பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். ஏன்னா மேட்ச் ஓவர் முடிய போற இடத்துல கொஞ்சம் சிக்ஸஸ் வரும் இல்லையா. சோ ரெண்டு பண்ண அந்த என்டர்டைன்மெண்ட் பிளஸ் ஸ்கில் செட் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் சேர்த்து அவங்க ஒரு ஐடியாலஜியா எடுத்து வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபார்மேட்டா எனக்கு தோணுது. எனக்கு நம்ம இது ஒர்க் ஆகாதுன்ற மாதிரி தோணுது. அதான் நீங்க சொல்ற மாதிரி ஓகே இருக்கலாம், ஒர்க் ஆகாம. பட் அதுக்கு காரணம் என்னன்றது நம்ம நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா, மெயினா நம்ம ஏபி டிவிலியர்ஸ், ஹர்பஜன் சிங், மேத்யூ ஹைடன் இவங்களை வந்து நியமனிச்சிருக்காரு ஹெட்டா. இவங்க லெஜண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும். T20 விளையாண்டு எல்லாம் விளையாண்டுருக்காங்க. இவங்க விளையாடல, பட் இவங்க வந்து அந்த டிசைன் பண்ணுவாங்கல்ல, வேர்ல்ட் பில்டிங் பண்ற மாதிரி. இப்போ ஒரு படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட எப்படின்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கேம் இந்த ஓவர்ஸ் இதெல்லாம் எப்படி வேலை செய்யணும், இதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரெடி பண்றாங்க. சோ இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, ஒரு டீமுக்கு 16 பிளேயர் கொடுக்குறாங்க காசி. இத ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர் ஜனவரி 2026 ஜனவரியில லான்ச் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் சீசன் எப்படின்னா நம்ம IPL மாதிரி நடத்த போறாங்க. அதாவது பிரான்சைஸ் கிரிக்கெட் ஏதாவது ஆரம்பிக்க போறாங்க. ஏன்னா இது ஐசிசி வந்து இன்னும் அங்கீகாரம் பண்ணல, இவங்க பிரைவேட்டா உருவாக்குனது தானே. பொங்கல் ரிலீஸ். ஓகே சொல்லுங்க. ஆமா, சோ அந்த மாதிரி பிரைவேட்டா உருவாக்கப்பட்டது, ஐசிசிக்கு சம்பந்தம் இல்ல. சோ இது அப்புறமா ஐசிசி வந்து நோட்டீஸ் பண்ணி இது நல்லா இருக்குன்னா இந்த ஃபார்மேட் ஆட் பண்ணிப்பாங்க, புரியுதுல்ல? அப்படிதான். சோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு T10 100 இந்த மாதிரியான கிரிக்கெட் தெரியுமா? இல்ல பீத்தன், அந்த நான் தான் மெயின் ஸ்ட்ரீம் மட்டும் தான், அது கூட டச்ல இல்ல பெருசா. ஓகே, சோ சொல்றேன் கேளுங்க. இந்த 10 ஓவர் மேட்சஸ், 6 ஓவர் மேட்ச், அப்புறம் 100 பால் மேட்ச் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரியான ஃபார்மேட்ஸ் எல்லாம் நிறைய ஏசியன் கண்ட்ரிஸ் இல்ல இதெல்லாம் இருக்கு. பட் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகல. அது காரணம் வந்து ஐசிசி ரெகக்னைஸ் பண்ணல. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் தேவைன்ற மாதிரி அவங்க இது ஒன்றும் பெரிய சுவாரஸ்யம் இல்லைன்னு. பட் இந்த மேட்சுக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்கிறதுக்கு காரணம் இன்னொன்னு என்னன்னா, நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஃபார்மேட்டோட ஐடியாலஜியே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ அது வந்து நிறைய பிளேயர்ஸுக்கு பிடிச்சிருக்கு. நிறைய பேர் சீனியர் மோஸ்ட் பிளேயர்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் இன்னும் உள்ள வர்றதுக்கான இன்னொரு புது கேட்வேவா இந்த ஃபார்மேட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கவுட் பண்றது ஈஸியா இருக்கும் பிளேயர்ஸ. இதே சமயத்துல டெஸ்ட் கிரிக்கெட் அழியுமான்னு தெரியல, பட் அழிய வாய்ப்பு இருக்கு எனக்கு பர்சனலா தோணுது. பட் ஓடிஐ அழிக்க முடியாது, ஏன்னா வேர்ல்டு கப்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் ஓடிஐ இருக்கும். சோ ஓடிஐ மேட்சஸ் விளையாடுறது கம்மியாகலாம். இந்த டெஸ்ட் T20யும் அப்புறம் T20 மேட்சஸ் அதிகமாகலாம். பட் வேர்ல்டு கப் ஆடிதான் ஆகணும். ஆனா டெஸ்ட் கிரிக்கெட் கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்கு. நீங்க இப்ப சொல்லுங்க, எதனால இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு? இந்த டிசைனே வந்து எப்படி சொல்றது, சுவாரஸ்யத்தை கம்மி பண்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னா இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு இன்னிங்ஸ் விளையாடுறாங்களா, நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடுறாங்களா, ரெண்டு பேருமே வந்து வெயிட், அவன் என்ன பண்றான்னு பாக்கலாம், இவன் என்ன பண்றான்ற மாதிரியே விளையாடுவாங்க. இந்த சான்ஸ் போயிடுச்சுன்னா அடுத்த சான்ஸ் வராதுன்ற ஒரு ஃபோர்ஸோட விளையாட மாட்டாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஒரு இன்னிங்ஸ் முடிச்சு அடுத்த இன்னிங்ஸ் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே ரொம்ப லேட் ஆயிடும். வேற அவங்களுக்கு வந்து டேர்ன் ஓவர் பண்ணவே முடியாத ஒரு டைமுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் விளையாடுனா என்ன, விளையாடலன்னா என்னன்ற மோட்டிவேஷனே போயிடுற அளவுக்கு போயிடுவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது ஒன்னே சுத்தமா ட்ரை பண்ண மாட்டாங்க, இல்ல மோட்டிவேஷனே போயிடும் உங்களுக்கு. பட் நீங்க இப்படி சொல்றீங்க இல்லையா, இதுதானே டெஸ்ட் கிரிக்கெட் ரூல்ஸ். அப்போ அதுதானே நம்ம கிரிக்கெட்டோட முக்கியமான கோரே டெஸ்ட் கிரிக்கெட் தான். அந்த ரூல்ஸ் தானே இது. சோ அது கிரிக்கெட் பெஸ்ட் கோர். அது நீங்க சொல்ற விஷயம் தான் ஒரு பிளேயரை மோல்டு பண்ணுது. நீங்க சொன்ன மாதிரி எப்படி யோசிக்கணும் எந்த நேரத்துல. டெஸ்டுக்கு ஏன் அது ஒர்க் ஆகுதுன்னா, ஏன்னா அது டெஸ்ட் மேட்ச், அது வந்து ஏறி விளையாடுற டைமே இல்ல, மேட்ச் ஃபுல்லாவே ஸ்லோவா தான் விளையாடுவாங்க. ஓகேவா? அதனால ஒரே ஃபார்மேட் இருக்கறனால ஓகே அது கரெக்ட் ஆயிடும். இதுல வந்து அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களோ, இல்ல வந்து அவங்க ஜெயிக்கவே முடியாத ஒரு பாயிண்ட்ல போயிடுவாங்களோ, அந்த மாதிரி ரெண்டு ரிஸ்க் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது இன்னும் இந்த மேட்ச் நடக்கல, அதனால ஃபைனலா சொல்ல முடியாது. ஓகே, புரியுது நீங்க சொல்ல வர்றது. பட் இதுல ஒரு நீங்க சொன்னதே தான் இதுல எனக்கு பிளஸ்ஸாவும் தெரியுது. என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி இதுல ஏறி அடிக்கணும்ன்ற எண்ணம் வர்றது அப்படின்னால சில பேர் விக்கெட்ஸ் விட்டு அந்த டீம் சீக்கிரம் அவுட் ஆகலாம். ஆனா அவுட் ஆகுறதுனால அந்த டீம் பிளேயர் மோட்டிவேட்டட் போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி போயிட்டாங்கன்னா அது அவங்களோட மிஸ்டேக் தான், தவிர இண்டிவிஜுவலா அந்த ஃபார்மேட்டுக்கான மிஸ்டேக்கான்னு எனக்கு தெரியல. இல்ல நான் ஏறி அடிக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். ஏன் அடிக்க மாட்டாங்க,
அடுத்த இன்னிங்ஸ்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுருவாங்கன்னு சொல்றேன் நான். அதான் அப்படி பாத்துக்கலாம்னு சொன்னீங்கன்னா நீங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல இது பாத்துருப்பீங்க. இப்போ நீங்க 100 ரன்ல அவுட் ஆயிட்டீங்கன்னா அடுத்த இன்னிங் செகண்ட் பேட்டிங் அடிக்கிறவங்க ஒரு 400 மேல அடிச்சிட்டாங்கன்னா திரும்ப அடுத்து அடிக்கும் போது நீங்க வர்றதுக்கு டைம் இருக்காது. பட் ஆனா இதுல உங்களுக்கு டைம் கொடுக்கப்படுது இல்ல, அதனால நீங்க சொல்றீங்க சோ திரும்ப 20 ஓவர் கண்டிப்பா இருக்கு அதனால அடிச்சிடலாம் நீங்க அப்படிதான் சொல்ல வரீங்க. ஆமா, அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப ரிஸ்க் இல்லாம விளையாடலாம். ஆனா அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி திரும்பவும் எதிரிக்கு இன்னொரு 20 ஓவர் இருக்கு இல்லையா, அதை யோசிச்சு பாருங்க, அவனும் அடிப்பான்ல. அதான் பிரீத்தன், அவன் வந்து செகண்ட் வாட்டி சான்ஸ்ல இனிமே ஓவரா அடிச்சிட்டானா இவங்க வந்து ட்ரை கூட பண்ண மாட்டாங்க. எப்படியோ தோக்கதான் போறோம், எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், இப்போ ஓடினா எப்படியாவது பாத்துக்கலாம், இந்த சான்ஸ் விட்டா வேற சான்ஸ் இல்லைன்னு அதுல வந்து மோட்டிவேஷன் போயிடும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. தெரியல சரியா போயிருந்தாலும் அந்த பிளேயரோட பேக் கிளாஸ் தான் அது அமையும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், அந்த பிளேயர் ஃபார்ம் அவுட் ஆகும் தவிர திரும்ப இந்த ஃபார்மட் காலி பண்ற அளவுக்கு அது நெகட்டிவ் ஆகுமான்னு தெரியல. பொறுத்துன்னு தான் பாக்கணும் நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்களை. அடுத்ததா இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த டெஸ்ட் 21 அதாவது டெஸ்ட் 20 இந்த ஃபார்மேட்டை லான்ச் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா பிரான்சைஸ் கேமா லான்ச் பண்றதுனால இந்தியா பேஸ்டா ஒரு 3 டீம் கலந்துருக்கு. அதாவது மும்பை, டெல்லி இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, சென்னை இந்த மாதிரி நேம்ஸ்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், இந்தியன் ஃபேன்ஸ் மார்க் கிரிக்கெட்டுக்கு அதிகம்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? ஐடியாலஜி பாருங்க, நல்லா யோசிச்சிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து ஒரு டீமு, லண்டன்ல இருந்து ஒரு டீமு, அப்புறம் இன்னொரு ஒரு ஃபாரின் கண்ட்ரி சொல்லியிருந்தாங்களே, என்ன காசி மொத்தம் எத்தனை கண்ட்ரி தான் பிரீத்தன்? 6 டீம் இருக்கும். அதாவது இது எப்படி டீம்ஸ் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா காசி, இந்தியன் ஃபேன்ஸ் வந்து கிரிக்கெட் ஹார்ட் கோர் ஃபேன்ஸா இருக்காங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் அதிகமா இருக்கிறதுனால இந்தியால இருந்து இந்தியன் பேஸ்ட் நம்ம டிஸ்ட்ரிக்ட் பேரு ஸ்டேட் பேரு யூஸ் பண்ற மாதிரி ஒரு 3 டீம் பேரு, சென்னை, ஹைதராபாத் இந்த மாதிரி சொல்லுவோம்ல, பெங்களூர் இந்த மாதிரி, கொச்சின், ஐ லைக் தட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் துபாயில இருந்து ஒரு டீம் எடுக்கிற மாதிரி அந்த பேர்ல இருந்து ஒரு டீம், லண்டன்ல இருந்து ஒரு டீம் எடுக்கிற மாதிரி, அமெரிக்கால இருந்து எடுக்கிற மாதிரி ஒரு டீம், யூஎஸ், யூகே அந்த மாதிரி. சோ இந்த 6 டீம்ல ஒரு டீம்லயுமே பாத்தீங்கன்னா 8 ஃபாரின் பிளேயர், 8 இந்தியன் பிளேயர் இந்த மாதிரி மிக்ஸ்அப் பண்ண போறாங்க. சோ அது ஒரே டீம்ல வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் அதான் ஐபிஎல் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, எஸ், அதேதான், இதே ஐடியாலஜி யூஸ் பண்றாங்க. பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். அதான் சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அவரு ஹர்பஜன், மேத்யூ ஹைடன், டிவிலியர்ஸ், ஏபிடி சொல்ல வர்றதுதான், கிளைவ் லைடும் சொல்றாங்க. நம்ம நீங்க சொன்ன மாதிரி பொறுத்து பாக்குறது தான் சேஃப்டி, முடிவெடுக்க முடியாது இப்போதைக்கு நம்மளால. பட் ஒரு கிரிக்கெட் பிளேயரா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஃபேன்ஸை விட கிரிக்கெட் பிளேயரா இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு எந்தூசியாசம் நியூஸ் சொல்ற மாதிரி சொல்லுவாங்க, ஹாப்பி நியூஸ் சொல்லலாம் அந்த மாதிரி. ஓகே, இந்த ஃபார்மேட் வந்தா நானும் சீக்கிரமா உள்ள போகும், சைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெஸ்ட் கிரிக்கெட் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல சில பேருக்கு, அது T20 ஃபார்மேட்ல 2 இன்னிங்ஸ் இன்னும் நல்லாவே விளையாடலாம், நிறைய ரெக்கார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 50, அடுத்த இன்னிங்ஸ்ல ஒரு 100, இப்படி கூட யோசிக்கலாம்ல காசி. அந்த மாதிரி சில பேருக்கு அமையலாம். நீங்க சொன்ன மாதிரி இருக்கலாம் நெகட்டிவ். அது வந்து அதான் இப்போ டிசைட் பண்ண முடியல பட்டுன்னு. சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட் கூட எடுக்கலாம், செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 கிடைக்கலாம், 5 விக்கெட் பவுலருக்கு. சோ ஒரு டேன் பேஸ்ட்னு நீங்க சொல்லுவீங்களா, அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல. ஓ, இப்படி ஒரு மேட்சா? சோ ஒரு கிரிக்கெட் அடுத்த சகாபத்துக்கு நவுந்துதான் ஆகணும்ன்ற மாதிரி இருக்கு, கட்டாயத்தில் இருக்கு இல்லையா? ஓகே, ஆமா, நல்ல ஃபார்மேட்டா இது அமையுமா கிரிக்கெட்டுக்கு? ஐசிசி இதை எப்படி பார்க்க போறாங்க? ஜனவரி மாசம் பதில் கிடைக்கும். காசி, உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. போய் வரலாம், அடுத்த வீடியோல பாக்குறேன். கிளம்புறேன். விண்வெளிக்கு போறீங்களா? ஆமா பிரீத்தன், விண்வெளியில தான் இருக்கு பிரீத்தன். ஓகே, இல்ல ராக்கெட் அனுப்புறேன், வருமானு பாருங்க நாளைக்கு, நாளைக்கு